ஹைங்க, இன்னைக்கு நம்ம காரா பூந்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கடல மாவு எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. இது வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம அப்படி பண்ணும்போது அது அப்படியே பால் மாதிரி அப்படியே எண்ணெயில் போயிட்டு மேலே வரணும். அந்த மாதிரி பண்ணுங்க. அதை அரிச்சு எடுத்துட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அதையும் அதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் முந்திரி போட்டு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் என்னங்க, காரா பூந்தி ரெடி. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா குலுக்கி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். பாய்.